சார் நானும் வந்து இந்த யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸுங்க பார்த்துருக்கேன். எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ எனக்கு ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. நிறைய குழப்பமா இருக்குது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது அமையறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டைமுக்கு ஒரு 5 டைம் தான் இல்லை 3 டைம் தான் அமையும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 3 டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், சரி. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் சார்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் சார்ட்டில் இந்த 200 இஎம்ஐ லைனை வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு இந்த 200 இஎம்ஐ லைனை அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம், ஜஸ்ட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. காலையில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டோம், அதாவது நடந்து முடிஞ்சிட்டோம், அந்த கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகிட்டு நடந்து முடிஞ்சிட்டோம் சார்ட்டு. முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுத்து அதனுடைய 50% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய 50% லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. ஓகே, அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும். ஏன்னா சம்டைம்ஸ் பெரிய கேண்டில் அமையும். பெரிய கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பெரிய கேண்டில் அமைஞ்சிச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. சின்ன கேண்டில் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கேண்டில் அமைஞ்சிச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுங்க. அதனுடைய 50% ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மினா கூட 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7 ட்ரேட் வந்து வின்னிங்கான ஒரு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, லைக் பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறமா ஏன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.